my channel Cook with me. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல டேஸ்டியான prawn biryani எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க prawn gravy ட்ரை பண்ணிருப்பீங்க, prawn குழம்பு ட்ரை பண்ணிருப்பீங்க. கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா நம்ம சேனல்ல இன்னைக்கு இறால் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் 3/4 கிலோ அளவுக்கு பெரிய ப்ரானை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தயிரும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். அது கூடவே நான் 1/2 கிலோ அளவுக்கான பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் எல்லா வீடியோலயுமே நம்ம பிரியாணியோட சூப்பர் ஹீரோ நம்ம பிரியாணி பவுடர். இந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா இப்பயே போய் நம்ம சேனல்ல பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி ஒரு பவுல்ல தேவையான அளவுக்கு பிரிஞ்சி இலை, கல்பாசி, இந்த மாதிரி தேவையான பொருட்களை நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்ல புளிப்புக்காக ஒரு 1/2 லெமனை நான் இங்க கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்க போறோம். கொஞ்சமான அளவுக்கு கொத்தமல்லி. இங்க நான் புதினாவை நல்லா மிக்ஸர் ஜார்ல வச்சுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல நீள் வாக்குல கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். 4 பெரிய சைஸ் தக்காளி, உங்க காரத்துக்கு ஏற்ப 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்ஸுங்க. கொஞ்சமா ஒரு 1/2 மூடி அளவுக்கான தேங்காயை திருவிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க கொஞ்சமான அளவுக்கு வீட்டு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். நல்ல வாசனைக்காக வீட்டிலே செஞ்ச நெய். அதுக்கப்புறமா நம்ம செய்யற டிஷ் கொஞ்சம் நம்ம நட்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும், அதே நேரத்துல கொஞ்சம் ரிச்சாவும் ஃபீல் ஆகணும். அதுக்காக இங்க நான் கேஷ்யூஸை நல்லா நெய்ல வறுத்துட்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணீர், ஒரு 950 ml அளவுக்கான தண்ணீரை நான் இங்க எடுத்திருக்கேன். உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இது எல்லாத்தையும் வதக்குறதுக்காக சூப்பர் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை நான் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி இந்த டேஸ்டியான ப்ரான் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், அதையும் நான் இது கூட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை எண்ணெய் சூடானதும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஆனியன் இப்ப நல்லா ஒரு பொன்னிறமா வதங்கணும். கண்ணாடி பதத்தை தாண்டி நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல இந்த ஒரு வெங்காயம் வரணும். அது வரைக்கும் நீங்க ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 3 பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஆனியன் நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஒரு ஸ்டேஜ்ல இது கூட நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பிரிஞ்சு வரணும், நல்லா தோல்லாம் சுருங்கி வரணுங்கிறதுக்காக நான் இது கூட பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உங்க தேவைக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கலாம்.
நான் தக்காளி இது கூட சேர்த்துட்டேன். நான் இஞ்சி பூண்டு விழுத வெங்காயத்து கூடயே நான் சேர்த்துருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிக்கும், கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால நான் தக்காளியை போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes கழிச்சு, அதாவது ஒரு 2 to 3 seconds கழிச்சு இது கூட நான் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய இந்த ப்ரான்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் குட் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குங்க. இது உங்களோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. முக்கியமாக ப்ரான்ஸில் வைட்டமின் B12 இருக்கு. இது உங்கள் நியூரலாஜிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய செலீனியம், ஜிங்க், வைட்டமின் E இது எல்லாமே உங்களோட இம்யூனிட்டியை சூப்பராக பூஸ்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் இதை சாப்பிட்லாங்க. ஹார்ட்டோட டிசீஸ் வர்றதை இது கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இப்போ டொமேட்டோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. நல்லா சுருங்கி அதோடைய ஜூஸ் தனியாக, டொமேட்டோட தோல் தனியாக நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம சேர்த்திருந்த இஞ்சி பூண்டு விழுதுடைய ரா ஸ்மெல்லுமே இங்கே நல்லாவே போயிடுச்சு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்க சைட்ல இருக்கவங்க எல்லாம் ப்ரான் சாப்பிட்டா கேஸ்ட்ரிக்கு, இது மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டானுங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதுல லோவர் கொலஸ்ட்ரால் இருக்கு. ப்ரான் எந்த ஒரு டிசீஸுமே ஏற்படுத்தாதுங்க. ஸ்டொமக்குக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே ப்ரான்னால வராதுங்க. ஒருவேளை உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. பட் மித்தபடி ப்ரான் ரொம்பவே ஹெல்திங்க. இந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். நான் என்னுடைய காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளை சேர்த்திருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிளகாய் தூளோட ரா ஸ்மெல் நல்லா போகணும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது கூட நம்ம பிரியாணிக்கு சூப்பரான ஃப்ளேவரும் அரோமாவும் கொடுக்க போற நம்ம பிரியாணி பவுடர் தாங்க இது. இதோட வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலையா? இப்பவே போய் பாருங்க. நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதோடைய ரா ஸ்மெல் போடுற வரைக்கும் நீங்க இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஜஸ்ட் ஒரு 50 செகண்ட்ஸ் போதும். இது கூட நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்க ப்ரானை நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரானா இந்த ப்ரானை உப்பு சேர்த்து லெமன் சேர்த்துட்டு நல்லாவே இதை வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். நான் எதுக்காக இது கூட லெமன் சால்ட்லாம் சேர்க்குறேன்னா அந்த ஒரு ரா ஸ்மெல், ஒரு நான்வெஜ் ஸ்மெல் வருங்க ப்ரான்ல இருந்து. அந்த ஸ்மெல்லை நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது கூட நான் கொஞ்சமாக சால்ட்டு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ப்ரானை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்களும் இப்பெல்லாம் கழுவ மறந்துடாதீங்க. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் நல்லா இந்த ஒரு ப்ரான் வந்துட்டு மசாலாவில் ஊறட்டும். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செகண்ட்ஸ், ஓகே, 2 to 5 செகண்ட்ஸ் நீங்கள் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோடனே இது கூட நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய கர்டை நான் சேர்த்துக்கிறேன். கர்ட் வந்துட்டு உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் B12 இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம செய்கிற இந்த ஒரு டிஷ் உங்களுக்கு டேஸ்டியாக மட்டும் இருக்காதுங்க, ஃபுல்லாக ஹெல்த் பெனிஃபிட்ஸோட லோட் ஆயிருக்கு. நல்லா இதை நான் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய புதினாவை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். புதினா வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃப்ளேவரை உங்களுக்கு கொடுக்கும். நல்லா இதையும் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த இறால் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லியை இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால்லையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளால இருக்கவங்கலாம் தேங்காய் சாப்பிட்டனால நல்லா பலன்னு இருக்காங்கன்னு. உண்மைதாங்க, தேங்காய்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. தேங்காய் பாலை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு கன்சிஸ்டன்சில நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு 1/2 கிலோ அளவுக்கான பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எந்த கப்ல நீங்க ரைஸ் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்ல 1 கப் அளவுக்கான தண்ணியை நான் இங்க மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். அதை நீங்க ரைஸ் கூட சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டனால நான் 1 கப் அளவுக்கான தண்ணியை நான் இது கூட சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம நல்ல ஒரு புளிப்புக்காக ஒரு 1/2 எலுமிச்சை பழம் லெமனை நான் அது கூட நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் இது கூட கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். அரிசியை உடைக்காம கிண்டணுங்க. ரொம்ப உடைச்சிட்டோம்னா ரைஸ் ரொம்ப உடைஞ்சிரும். இன்னொரு கன்சிஸ்டன்சிலேயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அது மட்டும் இல்லாமல் நட்ஸை சாப்பிட்ட ஃபீலும் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம இது கூட கீழ வறுத்த கேஷ்யூஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு 7 மினிட்ஸ் போல் தம் போட்டுட்டு நம்ம பிரியாணியை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது கூட ஒரு எக்கோட காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டே ஆஹா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.